பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். தேவன் எல்லா நிலையிலும் நம்மை இதுவரை காத்து நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்ம கரத்தை பிடித்திருக்கிறார். ஒரு போதும் சூழ்நிலையில நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் வேதத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார். பெரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, வியாதி படுக்கையில் இருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை கைவிட மாட்டார். எல்லா நிலையிலும் உங்களுடைய கடன் பாரங்களின் மத்தியில் வேதனையோடு இருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கல, இனி ஒன்றும் கிடைக்காது என்ற நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தாலும், ஏற்ற துணை இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை, வேலை இல்லை, இப்படி பலவிதமான இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார். வார்த்தை இருக்கிறது, அவருடைய வாக்கு தத்துவம் இருக்கிறது, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, அவருடைய வல்லம் இருக்கிறது, அவருடைய விடுதலை இருக்கிறது, அவருடைய கரத்தின் மகிமை இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். தங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு அரசன், ராஜா வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதம் பண்ணினார்கள். அவர் வேதனையோடு இருந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு ஜனங்களை தேற்றி அவர்களை கண்டிப்பு படுத்தி சொல்லுகிறார், வீணானதை பின்பற்றாதிருங்கள், கர்த்தரை விட்டு தூரமாகாதிருங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உங்களை தமக்கு பிரியமான ஜனமாய் மாற்றிக்கொள்வதற்கு அவர் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரையே சார்ந்து கொள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது உலகம் பாதி ஆண்டவர் பாதி என்று சொல்லி பாதி பாதியான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தம்முடைய ஜனமாக்கி கொள்ள பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவரை தம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பனாக, நம்முடைய தேவனாக, நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள பிரியமாயிருக்கிறோமா? இன்றைக்கு அநேகர் பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்த அந்த கர்த்தர் மேல் உள்ள பிரியம், அந்த ஜெபம், அந்த ஆதி அன்பு, அந்த ஆதியில இந்த ஜெப பாரம், ஜெப வல்லமை, கர்த்தருக்காக ஓடின ஊழிய பாதை எல்லாம் இன்றைக்கு குறைந்து போனதுனால சோர்ந்து போயிருக்கிறதை தேவன் கண்டு சொல்லுகிறார். உங்களை இன்னும் தமது ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக ஆண்டவர் யோசுவா கையில கொடுத்துட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார். பாருங்க, அந்த ஒரு வார்த்தை தான் யோசுவாவை அத்தனை லட்ச ஜனங்களையும் கானான் வரைக்கும் கடந்து கொண்டு போக பண்ணி கானானுக்குள் கொண்டு போக கர்த்தர் அந்த வார்த்தையில தைரியப்படுத்தினார். கவலைப்படாதிருங்கள். உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகள், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும், ஊழியத்தை, குடும்பத்தின் காரியங்களை கைவிட மாட்டார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமது நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஏற்றாமை கண்ணின் மணி போல எங்களை காத்து இம்மட்டும் நடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீ செய்த எல்லா நன்மைகள், விடுதலைகள், ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக, பலனுக்காக நன்றி அப்பா. உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போயிருந்தால், உம்முடைய சித்தத்தை செய்யாமல் இருந்திருந்தால், உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால், பரிசுத்தமாக்கி இந்த நாளிலே
நாங்கள் உமக்கு பிரியமான ஜனமாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஜெபிக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உமக்கு ஆண்டவரை ஏற்றதாய் உமக்கு பிரியமானதாய் மாற ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து, உடைய கல்வாரி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு சொந்தமான ஜனமாய் ஆண்டவரே நீர் தாமே சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவரே பிரியமாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உமக்கு சொந்த ஜனமாக்கி கொள்ளும் அப்பா. ஒவ்வொரு கணவன் மனைவியை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் அப்பா. பிள்ளைகள் பெற்றோரை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் அப்பா. இந்த நாட்களிலே எங்கு திரும்பினாலும் ஆண்டவரை கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுதிலிருந்து கைவிட மாட்டேன் என்று சொல்லி கரம் பிடித்து கை தூக்கி எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பாவத்தில் விழுந்திருக்கிற, சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிற, பிசாசின் பிடியில் கட்டப்பட்டிருக்கிற, சமாதானம் இல்லாமல் துக்கத்தில், கண்ணீரில், வேதனையில் இவ்வளவு நாள் ஒரு நன்மையும் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, மயந்தவருக்கு ஏற்ற துணை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வேலையில பிரச்சனை முடிவுக்கு வரல, பல விதத்திலே கண்ணீரோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு விடுவித்து கைவிட மாட்டேன் என்று சொல்லி கரத்தை பிடிங்கப்பா. இது என்றென்றைக்கும் கைவிட மாட்டீர். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தைரியமாயிருங்கள், கர்த்தர் கைவிட மாட்டார்.